సాతారాకు చెందిన దాదా అవగటే గారికి 2025 సంవత్సరంలో అన్నవాహిక క్యాన్సర్, ఇసోఫేజల్ క్యాన్సర్ ఉన్నట్లు నిర్ధారణ అయింది. ఆ సమయంలో ఆయనకు ఆహారం మింగడంలో ఇబ్బంది, బరువు తగ్గడం, తీవ్రమైన బలహీనత వంటి అనేక సమస్యలు ఎదురయ్యాయి. ఆయన వివిధ సాంప్రదాయ వైద్య చికిత్సలు పొందారు. ప్రతి 15 నుండి 20 రోజులకు ఒకసారి కీమోథెరపీ తీసుకుంటూ ఉండేవారు. అయితే ఆ చికిత్స వల్ల తీవ్రమైన ఇబ్బందులు ఎదుర్కొన్నప్పటికీ ఆయన ఆరోగ్యంలో ఆశించినంత మెరుగుదల కనిపించలేదు. పరిస్థితి ఎంతో తీవ్రమై ఉండటంతో చికిత్స అందిస్తున్న వైద్యులు ఆయనకు కేవలం 6 నెలల ఆయుష్ మాత్రమే ఉండవచ్చని తెలిపారు. என் பேர் தாதா அவகடே. என் பிறந்த தேதி 31 ஜனவரி 1979. நம் சதாராவைச் சேர்ந்தவன். எனக்கு உணவு குழாய் புற்றுநோய் எஸ்பிசோஃபேஜல் கேன்சர் இருப்பது கண்டறியப்பட்டது. அது என் உடலின் எலும்புகளுக்கும் பரவியிருந்தது. மருத்துவர்கள் எனக்கு 6 மாதங்கள் மட்டுமே ஆயுள் இருக்கும் என்று கூறினர். இந்த நோய் எனக்கு 2025ஆம் ஆண்டு கண்டறியப்பட்டது. உணவு சாப்பிடும் போதும் அதை விழுங்கும் போதும் எனக்கு மிகவும் கடுமையான சிரமம் இருந்தது. அந்த வேதனை தாங்க முடியாத அளவுக்கு இருந்தது. சில நேரங்களில் இப்போது என் உயிரே போய்விடுமோ என்று கூட எனக்கு தோன்றும். கீமோதெரப்பி எடுத்த பிறகு என் கால்களில் மிகவும் கடுமையான வலி ஏற்பட்டது. வாந்தி, உடல் சோர்வு போன்ற பல பிரச்சனைகளையும் அனுபவித்தேன். என் கால்களில் பெரிய கற்களை கட்டி வைத்திருப்பது போல தாங்க முடியாத வலி இருந்தது. அப்போது மருத்துவர்கள் மீண்டும் எனக்கு 6 மாதங்கள் மட்டுமே ஆயுள் இருக்கும் என்று தெரிவித்தனர். మార్చి 2025లో చేసిన సిటీ చెస్ట్ స్కాన్ నివేదిక ప్రకారం డిస్టల్ థొరాసిక్ ఈసోఫాగస్ మరియు గ్యాస్ట్రో ఈసోఫేజియల్ జంక్షన్ జీఈ జంక్షన్ ప్రాంతంలో 2.1 సెంటీమీటర్లు మందం కనిపించింది. ఈ వ్యాధి సుమారు 7 నుంచి 8 సెంటీమీటర్ల వరకు వ్యాపించినట్లు గుర్తించారు. అలాగే లెఫ్ట్ గ్యాస్ట్రిక్ లింఫ్ నోడ్లో 1.8 సెంటీమీటర్లు పరిమాణంలో గడ్డ లింఫ్ నోడ్ కనిపించింది. లెఫ్ట్ అడ్రినల్ గ్లాండ్లో 6x5 సెంటీమీటర్లు పరిమాణంలో లీజన్ కూడా గుర్తించారు. எங்கள் குடும்பத்தின் பொருளாதார நிலை முழுவதும் என் சம்பளத்தையே நம்பியிருந்தது. ஆனால் இந்த நோய் வந்த பிறகு வாழ்க்கை மிகவும் கடினமாகிவிட்டது. எனக்கு ஒவ்வொரு 15 நாட்களுக்கும் ஒரு முறை கீமோதெரப்பி எடுக்க வேண்டியிருந்தது. ஒவ்வொரு கீமோதெரப்பி சிகிச்சைக்கும் சுமார் 85,000 ரூபாய் வரை செலவாகியது. 4 சைக்கிள்கள் முடிந்த பிறகு மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று கூறினர். அதற்கு பிறகு ரேடியேஷன் சிகிச்சையும் அவசியம் என்று தெரிவித்தனர். இவை அனைத்தும் எனக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மிகுந்த வேதனையை ஏற்படுத்தின. உணவு குழாய் புற்றுநோய் என்பதால் அறுவை சிகிச்சை தவிர்க்க முடியாது என்று மருத்துவர்கள் கூறினர். ஆனால் அறுவை சிகிச்சையும் ரேடியேஷன் சிகிச்சையும் செய்தாலும் நோய் முழுமையாக குணமாகும் என்று உறுதியளிக்க முடியாது என்றும் எதிர்காலத்தில் மீண்டும் வர வாய்ப்பு உள்ளது என்றும் தெரிவித்தனர். சிகிச்சை வெற்றியடையாவிட்டால் நோய் மீண்டும் உருவாகலாம் என்றும் கூறினர். இதை கேட்ட பிறகு அறுவை சிகிச்சை குறித்து எனக்கு மிகுந்த பயம் ஏற்பட்டது. எனக்கு அறுவை சிகிச்சை செய்ய விருப்பமில்லை. அந்த நேரத்தில் என் இளைய மகன் மிகவும் முயற்சி செய்தான். அவன் கோல்ஹாப்பூரில் உள்ள மாடர்ன் ஹோமியோபதி மருத்துவமனைக்கு சென்று மருத்துவர்களை சந்தித்தான். என் மருத்துவ அறிக்கைகள் அனைத்தையும் அவர்களிடம் காட்டி என் உடல்நிலை குறித்து விரிவாக ஆலோசனை பெற்றான். నేను సుమారు 4 నెలల పాటు మోడర్న్ హోమియోపతి మందులు తీసుకున్నాను. ఆ తర్వాత వైద్యులు మళ్ళీ సిటీ స్కాన్ పొట్ట చేయించమన్నారు. ఆ రిపోర్టు మంచి ఫలితాన్ని చూపించింది. ఇంతకు ముందు నా గడ్డ సుమారు 6.5 సెంటీమీటర్లు ఉండగా అది 4.5 సెంటీమీటర్లకు తగ్గింది. ఈ మార్పు మందుల వల్లే వచ్చింది. నవంబర్ నెల నుంచి ఈ మందుల ప్రభావం నాకు స్పష్టంగా కనిపించడం ప్రారంభమైంది. మోడర్న్ హోమియోపతి చికిత్స వల్ల నా ఆరోగ్యంలో మంచి మార్పు కనిపించింది. ఇంతకు ముందు ఉన్న అన్నవాహిక సమస్య పూర్తిగా తగ్గింది. కడుపు నొప్పి ఆగిపోయింది. వాంతులు, వికారం కూడా పూర్తిగా తగ్గిపోయాయి. అంతేకాకుండా ఇంతకు ముందు ఉండే కాళ్ళ నొప్పి కూడా ఇప్పుడు పూర్తిగా తగ్గిపోయింది. 1 மாத சிகிச்சைக்கு பிறகு தொடர்ந்து 4 மாதங்கள் மருந்துகளை எடுத்துக்கொண்டே அதன் பிறகு மருத்துவர்கள் சிடி ஸ்கேன் எடுக்கச் சொன்னார்கள். அந்த அறிக்கையின் முடிவுகள் மிகவும் நல்லதாக இருந்தன. முன்பு சுமார் 6.5 சென்டிமீட்டர் அளவில் இருந்தது கட்டி இந்த சிகிச்சைக்கு பிறகு 4.5 சென்டிமீட்டராக குறைந்திருந்தது. 2025 நவம்பர் மாதத்திலிருந்து இந்த மருந்தின் பலன் எனக்கு தெளிவாக தெரிய ஆரம்பித்தது. மாடர்ன் ஹோமியோபதி சிகிச்சையால் என் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு
ஏற்பட்டதை நான் உணர்ந்தேன். எனக்கு உணவு குழாய் தொடர்பான சிரமம் முற்றிலும் குறைந்தது. வயிற்று வலியும் நின்றுவிட்டது. வாந்தி, குமட்டல் ஆகியவை முழுமையாக குறைந்தன. முன்பு இருந்த கால் வலியும் இப்போது முற்றிலும் நீங்கிவிட்டது. ఫిబ్రవరి 2026లో చేసిన సిటీ అబ్డమెన్ మరియు పెల్విస్ నివేదిక ప్రకారం పెరిగాస్ట్రిక్ లింఫ్ నోడ్ పరిమాణం 1.5 సెంటీమీటర్లుగా నమోదైంది. లెఫ్ట్ అడ్రినల్ గ్లాండ్ ఉన్న లీజన్ పరిమాణం 4.7 గుణితం 3.6 సెంటీమీటర్లకు తగ్గినట్లు కనిపించింది. అలాగే డిస్టల్ థొరాసిక్ ఈసోఫాగస్, డిస్టల్ థొరాసిక్ ఓసోఫాగస్ మరియు గ్యాస్ట్రో ఈసోఫేజియల్ జంక్షన్ ప్రాంతంలోని గోడమందం వాల్ థిక్నింగ్ కేవలం 1 సెంటీమీటర్ మాత్రమే మిగిలి ఉందని నివేదికలో పేర్కొన్నారు. இப்போது சிகிச்சை தொடங்கி சுமார் 8 மாதங்கள் ஆகிவிட்டது. இன்றும் நான் தொடர்ந்து இந்த மருந்துகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். இப்போது எனக்கு மிகவும் நன்றாக உள்ளது. இந்த ஹோமியோபதி சிகிச்சையால் எனக்கு எந்த விதமான சிரமமும் இல்லை. எந்த சைடு எஃபெக்ட்ஸும் ஏற்படவில்லை. முன்பு ரேடியேஷன் சிகிச்சையால் ஏற்பட்ட வேதனைகள் இந்த சிகிச்சையில் எனக்கு ஏற்படவில்லை. கால்வலி உட்பட எந்த உடல் வலியும் இப்போது இல்லை. இப்போது நான் எந்த சிரமமும் இல்லாமல் நன்றாக உணவு சாப்பிட முடிகிறது. இரவும் நிம்மதியாக தூங்க முடிகிறது. இந்த சிகிச்சையின் மூலம் நான் முழுமையாக குணமடைந்து வருகிறேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ఆ తర్వాత జూలై 2026లో చేసిన సిటీ అబ్డమెన్ మరియు పెల్విస్ నివేదిక ప్రకారం పెరిగాస్ట్రిక్ లింఫ్ నోడ్ ఇప్పుడు పూర్తిగా కనిపించకుండా పోయింది. లెఫ్ట్ అడ్రినల్ గ్రంథిలోని లీజన్, లెఫ్ట్ అడ్రినల్ గ్లాండ్ లీజన్ మరింత తగ్గి 4.7 గుణితం 3.5 సెంటీమీటర్లకు చేరుకుంది. ముఖ్యంగా ఇంతకు ముందు కనిపించిన డిస్టల్ థొరాసిక్ ఈసోఫాగస్, డిస్టల్ థొరాసిక్ ఓసోఫాగస్లోని వాల్ థికెనింగ్ ఇప్పుడు పూర్తిగా నయమైనట్లు నివేదికలో పేర్కొనబడింది. இந்த சிகிச்சையை பற்றி எனக்கு ஒருபோது எந்த சந்தேகமும் ஏற்படவில்லை. மாடர்ன் ஹோமியோபதிக்கு வந்த பிறகு எனக்கு மிகவும் நல்ல மாற்றம் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து மருந்துகளை எடுத்துக்கொண்டதால் என் உடல்நிலை மிகவும் மேம்பட்டுள்ளது. இந்த சிகிச்சையால் எனக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் அல்லது வேறு எந்த சிரமமும் ஏற்படவில்லை. இப்போது என் உடல் மற்றும் மனநலம் இரண்டும் மிகவும் நன்றாக உள்ளன. எல்லாமே வழக்கம் போல் சீராக நடைபெற்று வருகிறது. என் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. அதற்காக மாடர்ன் ஹோமியோபதி மருத்துவர்களுக்கும் முழு குழுவிற்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ఈరోజు దాదాబా అవగడే గారి ఆరోగ్యంలో గణనీయమైన మెరుగుదల కనిపిస్తోంది. ఇప్పుడు ఆయనకు ఆహారం మింగడంలో ఎలాంటి ఇబ్బంది లేదు. అలాగే గతంలో ఉన్న బలహీనత కూడా గణనీయంగా తగ్గింది. ప్రస్తుతం ఆయన తన రోజువారీ పనులను సులభంగా చేసుకోగలుగుతున్నారు. తన జీవితాన్ని ఆనందంగా గడుపుతున్నారు మరియు ఆత్మవిశ్వాసంతో జీవిస్తున్నారు. ఒకప్పుడు తీవ్రమైన వ్యాధి కారణంగా నిరాశలో ఉన్న దాదాబా అవగే గారు ఈరోజు మరింత ఆరోగ్యంగా, సంతోషంగా మరియు సంతృప్తికరమైన జీవితాన్ని గడుపుతున్నారు. இப்போது நான் எடுத்துள்ள அனைத்து மருத்துவ பரிசோதனை அறிக்கைகளும் நார்மலாக உள்ளன. தற்போது என் உடல்நிலை முழுமையாக மிகவும் நன்றாக உள்ளது. எனவே உங்களுக்கு ஏதேனும் தீவிரமான நோய் இருந்தால் மாடர்ன் ஹோமியோபதியை கண்டிப்பாக ஒருமுறை அணுகுமாறு நான் மனப்பூர்வமாக வேண்டுகோள் விடுக்கிறேன்.